ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் அமரன். கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரித்த இந்த படம் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் பயோபிக்காக உருவாகி இருந்துச்சு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அமரனுக்கு ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே ரெஸ்பான்ஸ் கிடைக்க படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதோட பாக்ஸ் ஆபீஸ்ல 300 கோடி ரூபாய் வரை கலெக்ஷன் செஞ்சிருக்கு அமரன் திரைப்படம். என்னதான் பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சாலும் அமரன் படத்தை சுத்தி பல சர்ச்சைகளும் வந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுல ஒரு முக்கியமான சர்ச்சை தான் சாய் பல்லவியோட மொபைல் நம்பர். அதாவது அமரன் படத்துல வர்ற ஒரு சீன்ல சாய் பல்லவி தன்னோட மொபைல் நம்பரை சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுப்பாங்க. அப்படி அவங்க கொடுத்த நம்பர் சென்னை ஆழ்வார் திருநகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் வாகிசன் அப்படிங்கிறவரோட நம்பர் அப்படின்றது தான் இங்க சம்பவமே. சும்மாவே நம்ம ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுல சாய் பல்லவி நம்பர்னா கேட்கவா வேணும்? வாரத்துல 7 நாளும் 24 மணி நேரமுமா போன் மேல போன் போட்டு வாகிசனை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அவரோ சத்தியமா நான் சாய் பல்லவி இல்லைங்கன்னு சொல்லியே டயர்ட் ஆகிட்டாரு. இதனால கடுப்பான வாகிசன் தொடர்ச்சியா ஆயிரக்கணக்கான செல்போன் அழைப்புகள் வரதால என்னால நிம்மதியா தூங்க கூட முடியலங்கிறத நீதிமன்றத்துல வழக்காவே தொடர்ந்துட்டாரு. என்னோட இந்த மன உளைச்சலுக்கு தயாரிப்பாளரும் இயக்குனரும் தான் காரணம். இதை பத்தி அவங்க கிட்ட சொல்லியும் இதுக்கு தீர்வே கிடைக்கலன்னு புலம்பி தள்ளி இருக்காரு. இதனால 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டதோட அமரன் படத்தை OTTல ரிலீஸ் பண்ண தடை விதிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு வாகிசன். ஆனாலும் இந்த மனு விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அமரன் படம் இப்ப OTTல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட சாய் பல்லவி நம்பர்ல பாதி மட்டுமே தெரியற மாதிரி எடிட்டிங்கும் பண்ணிருக்காங்க. இதனால அந்த இளைஞருக்கு ஓரளவு நிம்மதிதான் அப்படின்னாலும் இது நிரந்தர தீர்வா இருக்குமா அப்படின்றதுதான் தெரியல.